ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சுவையான சத்தான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நமக்கு பசங்களெல்லாம் வந்துட்டு கருவேப்பிலை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை தனியாக எடுத்து வைப்பாங்க. ஸோ அவங்கள கருவேப்பிலை சாப்பிட வைக்கிறதுக்கும் அண்ட் அதோட சத்து நம்ம உடம்புல வந்து சேர்க்கறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரை தான் இது. நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, பட் ஸ்டில் இதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு இது எங்கள் வீட்டு பசங்களுக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 2 முறை அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் எண்ணெயும் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.